கோலம் போட போகிறோம். ஆள்காட்டி விரல் தவிர்த்துட்டு மற்ற விரலில் தான் மாவு எடுத்து கோலம் போடணும். வாசலில் இந்த பார்டர் கோலம் அப்படின்றது ரெட்டை வரிகள் 5 வரி அந்த மாதிரி வரணும். பொதுவாக கிராமத்துலலாம் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. பசுஞ்சாணத்தினுடைய பசுமை மகாவிஷ்ணுவையும், வெண்மை நிறமான இந்த மாவு பிரம்மாவையும், காவின்னு சொல்லக்கூடிய அந்த செம்மை நிறம் சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது. வாசலில் வைக்கக்கூடிய அந்த செம்பருத்தியோ இல்லை பூசணி பூவோ மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். நான் பாருங்க ஆள்காட்டி விரல் தொடாம தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ காவி வச்சிடலாம். எப்போதுமே கீழே இருந்து மேலே போகணும். காவி வைக்கிறது உங்களுடைய கலை நயத்தை பொறுத்து தான். இந்த ஓரத்துல இப்படி வைக்கிறது தீமைகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஓரத்துல நான் இப்படி வைக்கிறேன். நான்